ரிட்டயர்மெண்ட் பிளானிங் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு 10 பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 10 பேரண்ட்ஸ்ல 7 பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைங்க பெருசாகி நம்மள பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு 3 பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இல்ல நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும்னு சரியான வெல்த் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10ல 3 குழந்தைங்க தான் அவங்க பேரண்ட்ஸ பார்த்துக்கிறாங்க. கருத்து வேறுபாடுகிறனால சில பேர் பார்த்துக்கிறது இல்ல. சில பேர் பொறுப்பு இல்லாம இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலி ரன் பண்றதே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால அவங்க பேரண்ட்ஸ பார்த்துக்க முடியறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த முதல்ல 3 பேர் வந்து நம்மள பார்த்துக்கணும்னு நினைச்சு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க வெல்த் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷம் தீர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு வந்து பணம் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்படுது. பேசிக் லைஃப் ஸ்டைல் மெயின்டெயின் பண்றதுக்கு தேவைப்படுது. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறமும் லைஃப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நெறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நெறைய டிராவல் பண்றாங்க. அப்போ வந்து அந்த பணம் வந்து சரியா பிளான் பண்ணலன்னா, 10லிருந்து 15 வருஷம் தீர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்க வந்து ரிட்டயர்மென்ட்க்கு